வெரி ஆஃபன் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பாருங்களேன், ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதில் முதியோர்களும் இருக்காங்க, எல்லாரும் ஃபோனில் இருப்பாங்க, இல்லை ஒருத்தருக்கு ரொம்ப பிஸியாக பேசிகிட்டு இருப்பாங்க, இவங்க தனியாக அங்கே இருப்பாங்க, அவ்வளோதான் டின்னரில். யாரும் வந்து அவங்களோட டைரெக்டாக என்கேஜ் பண்ணுறது கம்மியாக இருக்கும். ஸோ ஈவன் நமக்கு கம்பெனி இருந்தாலும் வி ஆர் எக்ஸ்க்ளூடட். நமக்கு தெரிஞ்சவங்க நோ லாங்கர் அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. அண்ட் பர்பஸ், லைஃப்பில் பர்பஸ்ன்னு நான் வந்து இதுதான் நான் செய்ய போகிறேன் நாளைக்கு, இல்லை இன்றைக்கி எனக்கு இந்த முக்கியமான வேலை இருக்குது, என்னை நம்பி 10 பேர் இருக்காங்க, இதெல்லாம் வந்து கம்மியாயிடுது. ஸோ இதனால லோன்லினஸும் வரும், டிப்ரெஷனும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஃபேக்டர் இதில் என்ன முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் இன் த பிரெயின். ஓகே, ஸோ மூளையில் கெமிக்கல்ஸ் டீஜெனரேட் ஆகுது. நான் சொன்னேன் இப்போது டோபமைன் மோட்டிவேஷனுக்கு தேவை, அசிடைல் கோலின் மெமரிக்கு தேவை, செரட்டோனின் மூடுக்கு தேவை. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் டீஜெனரேட் ஆகும்போது எனக்கு ஒரு டிப்ரெஷன் தன்மை வந்து வெளிப்படையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வோல்டேஜில். ஸோ சோஷியல் ஃபேக்டர்னு நம்ம பார்க்கும்போது லோன்லினஸ், லாஸ் ஆஃப் ரெலவன்ஸ். பயாலாஜிக்கல் ஃபேக்டர்னு பார்க்கும்போது இந்த கெமிக்கல் டீஜெனரேஷன்.